வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். கோட்டாபயவுக்கு எதிராக அவரது மருமகனே வாக்குமூலம், தீவிரமடையும் விசாரணை. இலங்கை ஏற்றுமதிகள் மீதான அமெரிக்காவின் வரி திட்டம், மஹிந்த சமரசிங்கவின் அறிவிப்பு. எதிரணிகளை அடக்குவதை விட்டு குற்றங்களை கட்டுப்படுத்துங்கள், நாமல் எம்பி. யாழ் பொது நூலகத்தை தீக்கிரையாக்கியவர்கள் மக்கள் நலன் பற்றி பேசுகின்றனர், அமைச்சர் சந்திரசேகரன் குற்றச்சாட்டு. சீனா மற்றும் ரஷ்யாவிற்கு ட்ரம்ப் விடுக்கும் கடும் எச்சரிக்கை. அமெரிக்க குண்டுவீச்சு விமானங்களுக்கு அனுமதி அளித்தால் தாக்குதல், பிரித்தானியாவுக்கு ஈரான் எச்சரிக்கை. இனி தொடர்பான விரிவான செய்திகள். கொழும்பு மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷவுக்கு எதிராக வாக்குமூலம் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷவினுடைய சகோதரியின் மகன் மூலம் இந்த வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த விவகாரம் கோட்டாபயவுக்கு எதிராக மற்றொரு சட்ட சிக்கலை உருவாக்கியுள்ளது. கோட்டாபயவின் முன்னாள் செயலாளரான சுகீஸ்வர பண்டார மீதான நிதி மோசடி குற்றச்சாட்டு குறித்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த வாக்குமூலம் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்தபோது சுகீஸ்வர பண்டார அவருடைய தனிப்பட்ட செயலாளராக பணியாற்றி அதற்காக அவர் சம்பளம் பெற்றுள்ளார். அது மட்டுமன்றி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியான பின்னரும் விசேட ஒப்பற்ற ஒரு பதவியை உருவாக்கி சம்பளத்தை பெற்றுள்ளதாக குற்றச்சாட்டுகளில் அம்பலமாகியுள்ளது. இதற்கு மேலதிகமாக விசேட திட்டங்கள் என்ற பெயரில் 137 பேருக்கு வேலை வாய்ப்புகள் பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளதாக இந்த விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த பணிக்காக 17 கோடிக்கும் அதிகமான அரச பணம் செலவிடப்பட்டுள்ளது. இலங்கை ஏற்றுமதிக்கான அமெரிக்காவின் கூடுதல் சுங்க வரி 10% குறைக்கப்பட்டிருப்பதாக அமெரிக்காவிற்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் மஹிந்த சமரசிங்க தெரிவித்தார். இருதரப்பு பேச்சுவார்த்தை குழுவின் ஒருங்கிணைந்த முயற்சியினால் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவித்ததாவது: மேலும் அவரது வாகனத்தின் பராமரிப்பு செலவுக்காக 59 லட்சம் ரூபாய் பராமரிப்பு செலவுகள் பெறப்பட்டுள்ளது. இவ்வாறு மொத்தமாக 24 கோடி ரூபாய் அரசு பணம் செலவிடப்பட்டுள்ளதாக சுகீஸ்வர மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் தான் சுயாதீனமாக வேலை செய்ததாகவும் சம்பளம் எதனையும் பெறவில்லை எனவும் சுகீஸ்வர கூறியதால் கோட்டாபய இது குறித்த விசாரணைக்கு அழைக்கப்பட்டார். இதன்போது சுகீஸ்வரவுக்கு சம்பளம் வழங்கப்பட்டதாக முன்னதாக கூறியதாகவும் பின்னர் தாம் வழங்கிய சாட்சியங்களை கோட்டாபய மாற்றி தனது சகோதரியின் மகனுக்கு வழங்கியதாக விசாரணைகளில் தெரிவித்துள்ளார். இந்நிலையிலேயே கொழும்பு குற்ற விசாரணை பிரிவில் முன்னிலையான சகோதரியின் மகன் கோட்டாபய கூறியது முழு பொய் என்றும் தனக்கு ஒரு சதம் கூட வழங்கப்படவில்லை எனவும் கூறியுள்ளார். இந்நிலையில் குறித்த பணத்திற்கு என்ன நடந்தது என்பது குறித்து விளக்கம் வழங்கப்பட வேண்டிய நிலை கோட்டாபயவுக்கு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. எதிர்க்கட்சியினரை முடக்குவதிலேயே அரசு பிரதான கவனம் செலுத்தி வருகிறது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினுடைய தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ குற்றம் சுமத்தியுள்ளார். பத்ரமுள்ள நெல்லும் மாவட்டத்தில் கட்சியின் தலைமையகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது நாமல் ராஜபக்ஷ இவ்வாறு தெரிவித்தார். அமெரிக்கா மற்றும் இலங்கைக்கு இடையிலான வலுவான இருதரப்பு உறவுகள், ஜனாதிபதியின் சரியான நேரத்திலான நடவடிக்கைகள் மற்றும் வழங்கப்பட்ட வழிகாட்டுதல்கள் காரணமாக இலங்கைக்கு சாதகமான முடிவு கிடைத்துள்ளது. இலங்கை நிதியமைச்சின் செயலாளர் ஹர்சன சூரிய பெரும தலைமையிலான இலங்கை பிரதிநிதிகள் குழுவின் கடின உழைப்பு, தீவிரமான பேச்சுவார்த்தைகள் மற்றும் திட்டமிட்ட அணுகுமுறை இந்த வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்தது.
இந்த குழுவில் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க, வர்த்தக செயலாளர் விமலேந்திர ராஜா, பிரதம பொருளாதார ஆலோசகரும் முதலீட்டு சபை தலைவருமான துமிந்த ஸ்ரீலங்கமுவ மற்றும் அமெரிக்காவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் மஹித சமரசிங்க ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர். மேலும் வாஷிங்டன் டிசியில் உள்ள இலங்கை தூதரகம் மேற்கொண்ட தொடர்ச்சியான ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகள், தகவல் சேகரிப்பு ஆலோசனைகள் மற்றும் நல்லுறவை கட்டியெழுப்பும் முயற்சிகளும் இந்த சாதகமான முடிவுக்கு பங்களித்தன. தனது நீண்டகால தூதுவர் பதவிக்காலம் இன்னும் சில நாட்களில் நிறைவடைய உள்ள நிலையில் இந்த வெற்றியில் இலங்கை எதிர்காலத்தில் அலட்சியம் காட்டக்கூடாது. இந்த சாதகமான நிலையை தொடர்ந்து பேணுவதற்கு மேலும் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. எனவே நாம் தொடர்ந்தும் விழிப்புடன் செயற்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். மற்றும் பாதாள உலக செயற்பாடுகளை கட்டுப்படுத்துங்கள் எனவும் அவர் வலியுறுத்தினார். எதிர்க்கட்சிகள் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்துவதை விடுத்து முறையான விசாரணைகளை நடத்துமாறு அரசிடம் வலியுறுத்திய அவர், விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் தொழிலாளர்கள் சந்திக்கும் நெருக்கடிகளுக்கு எதிராக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தொடர்ந்து குரல் கொடுக்கும் என்றும் உறுதியளித்தார். நாட்டில் எதிர்கால அரசியலுக்கு இளைஞர் தலைமுறையின் பங்களிப்பு மிக அவசியமானது என்று குறிப்பிட்ட அவர், அதற்கமைய தேவேந்திரமுனை முதல் பருத்தித்துறை வரை நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் தொகுதி மட்டத்தில் புதிய இளைஞர் அமைப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு வருகின்றனர் என்றும் தெரிவித்தார். 1983ஆம் ஆண்டு ஜூலை கலவரத்தின் மலையக மக்களையும் ஐக்கிய தேசிய கட்சியினரை நாசமாக்கியிருக்கின்றனர். தமிழர்களின் இதயமாக கருதப்படும் யாழ்ப்பாணம் பொது நூலகத்தை தீக்கிரையாக்கிய பாவிகளே தற்போது நாட்டின் மக்களுடைய நலம் தொடர்பில் பேசுகின்றனர் என்று கடற்றொழில் அமைச்சரான ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். கருப்பு ஜூலை கலவரம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணை மீதான விவாதத்தின் போது இதனை அவர் தெரிவித்தார். அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அங்கு மேலும் உரையாற்றுகையில், 1983ஆம் ஆண்டில் நுவரெலியாவை எரித்து சாம்பலாக்கியது யார்? ஐக்கிய தேசிய கட்சியினரே எமது மக்களை நாசமாக்கினார்கள். பதுளையில் தமிழர்களின் கடைகளுக்கு முன்னால் இராணுவத்தினர் கோடு போட்டனர். அதன் பின்னரே வந்த ஐதேக காடியர்கள் கடைகளை இடித்து நாசமாக்கினார்கள். பச்சிளம் குழந்தைகளை கூட இந்த பாவிகள் தீயிலிட்டு கொளுத்தினார்கள். தோட்ட தொழிலாளர்களை சீரழித்தவர்களும் ஐக்கிய தேசிய கட்சியினர் தான். அவர்கள் அவசர கால சட்டத்தையும் கொடூரமான பயங்கரவாத தடை சட்டத்தையும் கொண்டு வந்தார்கள். 1981 மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தலில் மோசடி செய்தனர். எங்களின் இதயமாக கருதப்பட்ட யாழ் பொது நூலகத்தை எரித்து சாம்பலாக்கியவர்களும் அவர்களே. அக்காலத்தில் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அதில் வடக்கு மக்களின் விருப்பம் பிரதிபலிக்கவில்லை. அதற்கு எதிராக எமது தலைவர் ரோஹண விஜயவீர வழக்கு தாக்கல் செய்தார். அந்த வழக்கில் வெற்றி பெற்றிருந்தால் ஜனநாயக ரீதியில் தேர்தலை நடத்த வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கும். ஆனால் எமது கட்சியை தடை செய்தார்கள். தேர்தல் நடத்தப்பட்டு எமது கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திற்கு வந்திருந்தால் ஜிஆரின் அடக்குமுறைகளை எதிர்த்திருப்பார்கள். கருப்பு ஜூலை போன்ற கொடூர சம்பவமும் நடந்திருக்காது என தெரிவித்துள்ளார். ஈரான் போர் தொடர்பில் சீனா மற்றும் ரஷ்யாவிற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடுமையான எச்சரிக்கையை பதிவு செய்திருக்கின்றார். அமெரிக்க ஈரான் நாடுகளுக்கு இடையில் தற்போது நடைபெற்று வரும் போரில் சீனாவோ அல்லது ரஷ்யாவோ பங்கேற்கவில்லை என்று தாம் நம்புவதாக அவர் தெரிவித்தார். எனினும் அந்த நாடுகள் இதில் பங்கேற்குமாக இருந்தால் அவர்களுக்கு மிகவும் மோசமான விளைவுகள் ஏற்படும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். இது குறித்து தமது சோசியல் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள ட்ரம்ப், சீனா மற்றும் ரஷ்ய அதிபர்களுடனான பேச்சுவார்த்தைகளை சுட்டிக்காட்டியுள்ளார். சீனாவின் பெய்ஜிங் நகரில் அண்மையில் நடைபெற்ற சந்திப்பின் போது ஈரானுக்கு எந்த சூழ்நிலையிலும் ஆயுதங்களை வழங்கவோ அல்லது விற்பனை செய்யவோ போவதில்லை என ஜனாதிபதி ஷி ஜின்பிங் தம்மிடம் உறுதியளித்தார் எனவும் இதில் சீன நிறுவனங்களும் அடங்கும் எனவும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். அதேபோல ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினும் ஈரானுக்கு ஆயுதங்களை விற்கப் போவதில்லை என கூறியுள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சில வேளைகளில் சீனாவோ அல்லது இதில் ஈடுபட்டால் அது அவர்களுக்கு மிகவும் மோசமானதாக முடியும். நிச்சயம் அது அவர்களின் நலனுக்கு
உகந்ததாக இருக்காது எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கடந்த பிப்ரவரி மாதம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் இணைந்து ஈரானின் உயர்மட்ட அதிகாரிகள் மற்றும் அந்நாட்டின் உச்ச தலைவரை இலக்கு வைத்து நடத்திய தாக்குதல்களை தொடர்ந்து அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே போர் வெடித்தது. இப்போரின் தொடக்கத்தில் வளைகுடா பகுதியில் உள்ள CIA மையங்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதல்களுக்கு ரஷ்யா இலக்கு தொடர்பான தகவல்களையோ அல்லது ட்ரோன் தொழில்நுட்பங்களையோ வழங்கி உதவியதா என்பது குறித்து அமெரிக்க உளவுத்துறை விசாரணை நடத்தியதாக தகவல்கள் வெளியாகின. எனினும் இது குறித்த அறிக்கைக்கு கருத்து தெரிவிக்க ரஷ்ய அரசாங்கம் மறுத்துவிட்டது. ஈரானுக்கும் ஆயுதங்களை கொள்முதல் செய்ய உதவியதற்காக ரஷ்யா மற்றும் சீனாவை சேர்ந்த நபர்கள் மற்றும் நிறுவனங்கள் மீது அமெரிக்கா ஏற்கனவே பல்வேறு தடைகளை விதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களுக்கு அமெரிக்காவின் P-52 குண்டு விமானங்கள் பிரித்தானிய தளங்களை பயன்படுத்தி அனுமதி அளிக்கக்கூடாது என ஈரான் கடுமையாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இங்கிலாந்தின் RAF பேர்போர்ட் தளத்திலிருந்து அமெரிக்க விமானங்கள் இயங்கினால் அந்த தளங்கள் தங்களின் தாக்குதலுக்குரிய இலக்காகும் என ஈரான் கூறியுள்ளது. இதற்கு பதிலளித்த பிரித்தானியா உள்நாட்டிலோ வெளிநாட்டிலோ தங்கள் மீது நடத்தப்படும் இந்த தாக்குதலையும் எதிர்கொள்ள ஆயுதப்படைகள் தயார் நிலையில் இருப்பதாக கூறியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் சர்வதேச கப்பல்களை பாதுகாக்க அமெரிக்காவுடனான தற்காப்பு ஒப்பந்தங்களில் தொடர்ந்தும் செயல்படுவோம் என பிரித்தானிய அரசு தெரிவித்துள்ளது. ஏற்கனவே இந்திய பெருங்கடலில் உள்ள அமெரிக்க பிரித்தானிய கூட்டுத்தளமான டியாகோ ஹார்சியா மீது ஈரான் ஏவுகணை வீசி தாக்குதல் நடத்தியிருந்தது. அரசு ஆதரவு பெற்ற மறைமுக குழுக்களின் அச்சுறுத்தலை எதிர்கொள்ள கொண்டுவரப்பட்ட புதிய சட்ட அதிகாரங்களை பயன்படுத்தி ஈரானின் புரட்சிகர காவல் படைக்கு ஆதரவளிப்பதை பிரித்தானியா இந்த மாதத்தில் அதிகாரப்பூர்வமாக தடை செய்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.